எப்படி இறைவன் உணவு கொடுக்குறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் ஒரு மானை அடித்து இழுத்துட்டு வந்து போட்டு சாப்பிட்டு பாதி மானை அப்படியே விட்டுட்டு போயிடுது. அது போனதுக்கப்புறம் அந்த நரி அப்படியே தவழ்ந்து வந்து அந்த மானை வந்து சாப்பிடுது. இதை பார்த்த உடனே அந்த மறைவில் இருந்து பார்த்த அன்பருக்கு பயங்கர சந்தோஷம். கடவுள் இவ்வளோ கருணையானவரா? 2 காலம் இல்லாத நரிக்கையே வந்து உணவு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, நம்ம கடவுள் மேலே எவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்கிறோம். நிச்சயம் நமக்கு கடவுள் உணவளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பி போய் ஒரு திண்ணையில் உட்காந்துடுறாரு. அவர் ஒரு நாள் பூரா இருக்கிறாரு. கடவுள் எனக்கு உணவு கொடுத்துருவாரு, கடவுள் எனக்கு உணவு கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கும் வரல, அடுத்த நாளும் வரல. இது மாதிரி ஒரு வாரமாக இந்த அன்பர் வந்து என்ன யோசிச்சுட்டே இருக்கிறாருன்னா, கடவுள் நிச்சயம் நமக்கு உணவு அளிச்சிருவாரு, நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் தான் நமக்கு உணவு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அது ஒரு வைராக்கியமாக மாறுது.